இது நொங்க இருக்கு. நல்ல இனிப்பா இருக்கு உண்மையா. அரிதா கிடைக்கிற முடியா இருக்கு. அவ்வளவுமே பனையில செய்யறோம். வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பயணத்தோடு சேர்ந்த ஒரு அருமையான ஒரு காணொலி என்று சொல்லணும். இன்றைக்கு முக்கியமாக நாங்கள் எங்கே போக போகிறோம்? இன்றைக்கு நாங்கள் வவுனியாவுக்கு தான் போக போகிறோம். வவுனியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து சிறப்பாக வந்து நொங்கு திருவிழா, அதாவது பனைமரத்தின் நன்மை சம்பந்தமாக பனைமரத்தின் நன்மையை வந்து எடுத்து சொல்கிற விதமாக வந்து நொங்கு திருவிழா நடக்குது. பனைமரத்தின் நன்மைகள் வந்து சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பனைமரத்துக்கு ஒரு பழமொழி சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? பனைமரம் வந்து சொல்கிறவே வந்து அந்த முன்னோர்கள் சொல்கிறது, பனை வந்து வாழ்ந்தாலும் 100, அதே சமயம் செத்தாலும் 100 சொல்லுவினோம். ஏன்னா அது வாழ்கிற காலப்பகுதி வந்து அதன் பயன்பாடு ஃபுல்லாக வேணும். ஒரு மரத்தின் பயன்பாடு அவ்வளவுமே இருக்குது. கற்பகத்தருன்னு சொல்லுவினோம். அதே மாதிரி அந்த பனைமரம் இறந்தாலும் கூட அது 100 வருஷத்துக்கு அது வீட்டுக்கு இருக்கும் எங்களுக்கு. அப்போ அதனால வந்து அதைத்தான் சொல்கிறது, வாழ்ந்தாலும் 100 இறந்தாலும் 100. இன்றைக்கு வந்து நாங்கள் இதில் இருந்து இப்போ பஸ் ஏறி போய் வவுனியாவுக்கு போக போகிறோம். அங்கேருந்து வந்து ஜெசி அண்ணா தான் நாங்கள் கூட்டிக் கொண்டு போக போகிறார். அப்படியே நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். இப்போ வந்து ஏனையின் ரோட்டுக்கு வந்தாச்சுண்ணே. இனி வந்து இங்கே கொஞ்சம் தூரம் போக சந்தி வரும் பிறந்தான், அதில் இருந்து பஸ் வரலாம். சில நேரம் இடையில மறிச்சும் ஏற்றுவினோம், வவுனியாண்டால் ஏற்றுவினோம். அதோட ஞாயிற்றுக்கிழமை வந்தாடியா கொஞ்சம் கிரவுட் குறைவாக இருக்குது, சரியான உறவாக இருக்குண்ணா. இப்போ வந்து பஸ்ஸில் ஏறியாச்சு. இனி நாங்கள் அப்படியே வவுனியா போய் கொஞ்சம் தொடருவோம் உங்களுக்கு. இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கியாச்சுண்ணா. இதுதான் வந்து பஸ் ஸ்டாண்ட் பாருங்க, அப்படி இருக்கணும் வவுனியா பஸ் ஸ்டாண்ட். இப்போ ஜெசி அண்ணா எங்கே நிற்கிறாருன்னு பார்க்கணும், கால் பண்ணி பார்ப்போம். தலை வாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் காரை வச்சு ஆளை பிடிச்சிட்டோம். பார்ப்போம் அங்கே நிற்குது ஜெசி அண்ணா இந்த கார். ரோட்டை கிடக்க பார்த்து கிடக்கணும். வாங்க வாங்க. நான் விற்கிறாரு இதில் பார்ப்போம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? அப்படியா? நாங்கள் தேடி பிடிச்சிட்டோம். அண்ணா சுரக்கா தானே? சரி. இப்போ ஜெசி அண்ணன் இந்த காரில் இன்றைக்கு நாங்கள் ஒரு இன்றைக்கு சொப்பன சுந்தரியில் நாங்கள் ஒரு பயணம் தானே, அப்படி தானே? என்ன நொங்கு குடிக்க போகிறோம். நொங்கு குடிக்க போகிறோம். சீட் பெல்ட்டுகள் ஒன்றும் தேவையில்லையா? இதோட முட்டு பெறாங்க தான் செய்வோம். சாப்பிட்டீங்களா? இல்லைண்ணா சாப்பிடுவோம். அம்மாச்சி என்ன நல்ல அம்மாச்சி வந்து நான் என்னதான் விரும்புகிறேன்னா கொஞ்சம் எங்கட சாப்பாடு தெரியும் தானே. எங்கட சாப்பாடு அங்கே போகிறது. சரி, அப்போ நாங்கள் சாப்பிட்றட்டும் இங்கே இருந்து வலிக்கிடுவோம் அடுத்த வட்டம். நேரம் இருக்குது தானே? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெசி அண்ணா நல்ல ஒரு சாப்பாடு கடை ஒன்று கூட்டிக் கொண்டு வர, நல்ல பராட்டாவும் சாப்பிட்டுட்டு நீ வலிக்கிடுவோம் அண்ணா. அண்ணா அப்போ வலிக்கிடுவோம் நீ எங்கே நேரே அங்கேயா? அப்போ வாங்க போவோம். அண்ணா அந்த இடத்துக்கு என்ன பேர் முதல்ல அதை சொல்லுங்கள். அது மரக்காரம்புல. மரக்காரம்புல இது வந்து மன்னார் ரோடுண்ணா. மன்னார் ரோட் இதில் இருந்து கணேசபுரம் ரோட் போகும். அப்படியா? அந்த இடத்துல அந்த நிகழ்வு நடக்க போகுது. அப்படியே நாங்கள் தொடர்ந்து நீ அங்கே போவோம். இப்போ நாங்கள் வந்து இந்த நொங்கு திருவிழா நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். பறையெல்லாம் அடிக்கிற சத்தம் கேட்குது. அதோட வந்து நிறைய மக்கள் நிற்கணும். இனித்தான் வந்து ஆரம்பிக்க போகுது. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி கொண்டு நின்று நாங்கள் அப்படியே தொடர்ந்து போவோம். சங்கெல்லாம் முடியும் வாங்க. ஒரு என்னன்னு சொல்கிறது, வித்தியாசமான ஒரு உணர்வு கொண்டு வருது இல்லை? எவ்வளோ மக்கள் வந்துருக்கீங்க.
பெருமை சொல்லி அடிக்கிறேன் ஊரவரே. தன்னன்னா 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 தன தன்னன்னா 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 தன தன்னன்னா 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 கட்டப்பறை தனை கொட்டி கொட்டி நல்ல கட்டளை தப்பாமல் செப்பிடுவேன். கட்டப்பறை தனை கொட்டி கொட்டி நல்ல கட்டளை தப்பாமல் செப்பிடுவேன். உள்ளவாறே சொல்லிடுவேன், ஊரில் உள்ளதை தந்தால் கொண்டு செல்வேன். உள்ளவாறே சொல்லிடுவேன், ஊரில் உள்ளதை தந்தால் கொண்டு செல்வேன். தன்னன்னா 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 தன்னன்னா. இந்த இடத்தின் பேர் மான்வளவு. ஒரு இயற்கையான ஒரு சூழலை கொண்ட இடம். அதால் இந்த இயற்கை சூழலை வந்து குழப்பக்கூடாண்டக்காண்டி நாங்கள் எந்த விதமான சவுண்டுகளும் பாவிக்கிறது, இந்த பறை இசை அதுகள் மட்டும்தான் பாவிக்கிறது. அதில் கொஞ்சம் எங்களோடையே இருங்க. கொஞ்சம் தூரமாக போனீங்கன்னு சொன்னால் நாங்கள் கதைக்கிற விஷயங்கள் இந்த நிகழ்வோடு ஒன்றிச்சு போக கஷ்டமாக இருக்கும். நுங்கு திருவிழாவுடைய பிரதானமான நிகழ்வு உண்டு. நுங்கு திருவிழாவோட பனை தான் எங்களுடைய பிரதானமான அந்த அம்சம். அந்த பனையிலிருந்து விளைவித்த பொருட்களை சேர்த்துக்கொண்டு பனை படையல் உண்டு. அதுதான் பிரதானமான நுங்கு திருவிழாவினுடைய அம்சம் உண்டு. அந்த பனை திருவிழாவினுடைய பனை படையலோடு சேர்த்து கலிநிலா கலை வழங்கக்கூடிய ஒரு ஆட்சிக்கு கூட தொடர்ச்சியாக இடம்பெறும். அப்போ வந்து இந்த படையல் வந்து செய்கிறதுக்கு அவர் வந்து சாம்பிராணி போடினா அதை பார்த்திங்கன்னா முழுக்கவே அந்த பெனையில் செய்யப்பட்ட பொருட்கள்லாம் நம்மளதையும் கொண்டு படையல் செய்யப்பட்டிருக்கு பாருங்கள். அவ்வளவும் பெனையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் தான். பதநீராக இருக்கட்டும், நோங்காக இருக்கட்டும், பெனங்காய் பனியாரம் முடியல்லேருந்து முழுக்கவே நிகழ்வு ஆரம்பிக்கணும். இதுதானே வச்சது நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம். லுங்கால் குளிரட்டும் கோடைகாலம் என்ற துணிப்பொருளை நாங்கள் இயற்கையோடு பயணிக்கின்ற இந்த நேரத்தில் இந்த நொங்குடைய மகிமையும் பனைவளத்தின் செழுமையும் எங்கள் மண்ணில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அல்லது எங்கள் மண்ணோடு இணைந்த வாழ்வின் ஒவ்வொரு முயற்சிக்கும் இந்த பனைவளம் எங்களுக்கு எவ்வாறு துணை நிற்கின்றது என்பதை மீண்டும் ஒரு முறை நாங்கள் நினைப்பூட்டுவதற்கும்
எதிர்கால சந்ததிக்கு இந்த கடத்துவதற்குமான ஒரு பண்பாட்டு விழாவாக இது மாறிக்கொண்டு வருகிறது. அந்த வகையிலே இப்பொழுது லுங்கால் குளிரட்டும் கோடைகாலம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து கலை நிகழ்வுகளை கண்டுகளிப்போம். தன்னானே நானே நானே தன்னானே நானே நானே தன்னானே நானே நன்னண்ணா தன்னானே நானே தன்னானே நானே நன்னண்ணா தன்னானே நானே நன்னண்ணா தானே நானே தன்னானே நானே நன்னண்ணா. நாடோடி பாட்டுக்கார நாட்டை பத்தி பாட போறேன். நாடோடி பாட்டுக்கார நாட்டை பத்தி பாட போறேன். நல்லது கெட்டதெல்லாம் 4 பேருக்கு சொல்ல போறேன். நல்லது கெட்டது 4 பேருக்கு சொல்ல தன்னானே நானே நன்னண்ணா தனநானே நானே தன்னானே நானே நன்னண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். என்ன வணக்கம்? வணக்கம். நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன்? கதை. இந்த நிலைமைக்கும் இல்லை இந்த சமூகத்துக்கும் பொருத்தமான ஒரு பாட்டு வேண்டுகோளுக்கு. அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே, அந்நாட்டில் ஆறு இருந்ததே, ஆறு நிறைய மீன் இருந்ததே, மீனும் முழுகிட குளிர் இருந்ததே. அன்னமிட வயல் இருந்ததே, வயல் முழுதும் கதிர் இருந்ததே, கதிர் கொத்திட கிளி வந்ததே, கிளிகள் பாடும் பாட்டிருந்ததே. அந்நாட்டில் மழை இருந்ததே, மண்வழியில் மரம் இருந்ததே, மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர் கூட்டம் 100 இருந்ததே. நல்ல மழை பெய்திருந்ததே, நரகத்தில் சூடில்லையே, தீவட்டி களவில்லையே, தின்றது எதுவும் நஞ்சில்லையே. ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே, ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே. ஒரு கண்ணு கலங்கி நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே. நாடெங்கும் மதில்கள் இல்லையே, நடைவழி இடைவெளி 100 இருந்ததே. நாடெங்கும் மதில்கள் இல்லையே, நடைவழி இடைவெளி 100 இருந்ததே. 4 மணி பூ இருந்ததே, நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்ததே. அன்றும் பல மதம் இருந்ததே, அதையும் தாண்டி அன்பிருந்ததே. அன்றும் பல மதம் இருந்ததே, அதையும் தாண்டி அன்பிருந்ததே. உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதொரு சண்டை இல்லையே. அந்நாட்டை கண்டவருண்டோ, எங்கே போனது தெளிவுண்டோ. அந்நாட்டை கண்டவருண்டோ, எங்கே போனது தெளிவுண்டோ. அந்நாடு இறந்து போனதோ, அதுவே வெறும் கனவானதோ. அந்நாடு இறந்து போனதோ, அதுவே வெறும் கனவானதோ. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேக் வந்து பனங்களில் செய்த கேக். இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் பட்டு நம்ம பாருங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கேக் பட்டி சாப்பிடுங்கன்னா அதுவும் அந்த பனங்களில் செய்த கேக்.
ஐயோ பிள்ளைங்கள வந்துட்டுது ஐயோ தான் சாப்பாடு அண்ணா அந்த சின்ன ஆளுக்கு ஒரு ஆளுக்கு கொடுங்க நான் வந்துட்டு போயிட்டாரு வாங்கி சாப்பிடு அவருக்கு பயந்துட்டாரு ஆக்களுக்கு இதில் பாருங்க எல்லாரும் கேக் வேண்டி சாப்பிடுறோம். உங்களுக்கு பணங்களி கேக் கிடைச்சிருக்கு உண்மையில நல்லா இருக்கு இப்படி அடுத்த வீடியோ போடுவீங்கன்னு பழங்களி கேட்கல இல்லை ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். நல்லா இருக்கு சூப்பராக இருக்குல்ல இது. கண்டக்ட் நம்பர் எனக்கு தொடர்ந்து பார்ப்போமே ஓ இங்கே அடுத்த நொங்கெல்லாம் போட்டால் போய் நம்ம நடக்குது. நொங்கு கிட்ட கிட்ட ஆக்கெல்லாம் போய் நம்ம பொருங்க வர்றவங்க இங்கே பாருங்க எல்லாம் நொங்கோல் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கு நம்ம ஆளுக்கால் ஒரு குழி எடுக்கிறோம். கொண்டு போயினமே ஓ குடிக்கிறாரு கிடைக்கிறது அதிர்ஷ்டம் தான் போல இருக்கு. ரெண்டு நோங்க எடுத்தா சரி இவ்வளோ காலையில் ஒன்று இருக்குது நாங்களும் ஒரு நோங்க எடுப்போமே ஓ இது கொஞ்சம் இதாக போச்சு இது நொங்க இருக்கு இது சீக்காயா இருக்குமான்னு நினைக்கிறேன். எனக்கு தான் நொங்கு இல்லை போலடாக்கா. இல்ல இல்ல இதுல இருக்கு எல்லாரும் கிடைக்காது ரொம்ப தட்டுப்பாடுனால ஆனா சின்ன தானே இல்ல மாலை பேர் சொன்னா சீக்காயா இருக்கும். அதோட இங்கே பாருங்க இதை இன்னும் பார்ப்போம். இங்கே பாருங்க கொட்டி 2025 நொங்கு திருவிழா பாருங்க. நாங்க நொங்குன்னு சொல்லுவோம் ஆனா உண்மையிலே நுங்கு தான் சரி. பேச்சு வழக்கில் நொங்குன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த தமிழ் பேர் வந்து சரியா நுங்கு. பனை ஓலையால செய்யப்பட்ட அத்தனை பொருட்களுமே இருக்கு பாருங்க. சுலகு எவ்வளோ வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இது வந்து அலங்கார பொருள்ல இருந்து திருவணையில இருந்து மாலை கூட செய்திருக்கு. சரி ஆனால் ரொம்ப பாருங்க இவ்வளோ மக்கள் அந்த என்ன சொல்றது ஆர்வத்தோட நம்ம கூடுதலா அந்த இதை வந்து ஒரு இளைஞர்கள்லாம் வந்து எல்லாமே ஆயத்தப்படுத்தி செய்திருக்கணும். அங்கே அதுலேயும் அதை வச்சிருக்கணும் பார்ப்போம். நாங்கள் என்ன இப்படி முழு நோங்க கொண்டு திரியிறோம். வெட்டுவோம் கத்தி எடுத்து வெட்டுவோம். அதில் பணம் பலகாரங்கள் இதில் வந்து வச்சு கட்டையில் வச்சு நம்மளோட ஒட்டு தான் பாருங்க. நல்லா கத்தி ஒரு மாதிரி வெட்டி எடுத்துட்டீங்க. குடிச்சு பாருங்க. நல்ல இனிப்பா இருக்கு உண்மையா. அரிதா கிடைக்கிற முடியாது நிறைய கூடுதலானே நல்ல இனிப்பா இருக்கு. ஆனா நொங்கு என்னன்னு குடிக்கிறான்னா முதல் இந்த பெரிய விரலால இதுக்குள்ள அமர்த்தி விட அந்த உள்ள வந்து அந்த நொங்கு தண்ணி வேற பாருங்க. 3 கண் இருக்கு எனக்கு. உற்பத்தியில் உங்களோட பங்களிப்பு செய்யுங்க. அன்பளிப்பு செய்யற பெட்டி ஒன்று இருக்கு. அன்பளிப்பு இங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். பனங்கா பணியாரம் இதில் பனங்கா பணியாரம் வச்சுருக்கலாமே. கருப்பட்டி கொஞ்சம் ஓ அதால வாங்கக்கா. பினாட்டு பனங்கா பணியாரம் கொண்டு வந்துட்டோம். பாப்பா இதில் எடுப்போமே ஒரு பனங்கா கருப்பு வச்சு ஒடியல் அண்ணா 17 எடுக்கல. அன்பளிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படும்.
17 ரிங்ஸு இது பயணி இப்போ அண்ணா பார்த்தீங்கன்னா 17 வந்தவர் அப்படி இருக்குது குடிக்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கு உண்மையாக தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ஓ நல்லா குடிச்சு பாருங்க சூப்பராக இருக்கு அவ்வளவுமே பனையில் செய்கிறேன் கருப்பட்டி பினாட்டில இருந்து இது லட்டு வந்து இது வந்து ஒடியல் மாவு குழச்சி வச்சிருக்கோம் இனிப்பெல்லாம் போட்டு பொறுங்க 17 வேண்டும் இதுல சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க சிரட்டை கப்பை காணேது இங்கே வந்து 17 கொடுக்குற மாதிரி தான் இருக்கு எப்படி வாங்க சிரட்டை கப்பை கொண்டு வாங்க குடிச்சிட்டு பதநீரை சிரட்டையில் குடிக்கணுமா ரைட் உங்களே இருந்து எடுத்துருக்கு தேங்காய் சட்டு தாங்க பதநீர் நொங்கு இது பாருங்க இதை பதநீரை குடிச்சு பாருங்க அதை தந்துட்டு குடிச்சிருக்கா பாருங்க இப்படி இருக்குமாண்டா என்ன கேஸ் சூப்பரா இருக்கு நான் குடிச்சிட்டேன் நல்ல சுவையா இருக்கும் அதாவது குளிர்மையா இருக்கு பாத்தீங்கன்னா அக்காவும் அண்ணாவும் மகன் 2 பேரும் எல்லாரும் வந்திருக்கிறோம் உங்களோட வீடியோ பாக்குறவங்க எல்லாம் தம்பி பாக்குறீங்களா அப்ப இன்றைக்கு பாருங்க போட்டோ வரணும் இப்படியா தம்பி பாக்குறீங்களா ஆனா உண்மையிலேயே நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன் சின்னாக்கள் கொடுத்துல பாக்கினேன் அவன் சொல்லி டிவில அக்காண்ட வீடியோ தான் ஓடிக்கொண்டு அதே மாதிரி நான் சாப்பாடு செய்வேன் வச்சு போடுவா என்ன செய்யற கொடுமைக்கு சாப்பிட ஐயோ பஸ்ல வந்தாங்க அப்படியே வந்தது இதில் பனங்காய் பணியாரம் சாப்பிட்டு பார்ப்போம் அதுதான் அரிதானது இப்போ என்ன கொஞ்ச நாள் போக ஓ எனக்கு கொஞ்ச நாள் போக செய்யலாம் அதை விட பினாட்டு தான் நாங்கள் சாப்பிட்டு கனகாலம் ஆயிட்டு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு பினாட்டு கனகாலம் சாப்பிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஜெசியண்ணா வந்து ஒரு பனங்காய் பணியாரத்தை கொண்டு திரியிற ரொம்ப பிடிக்கல பிடிச்சிருக்கீங்களா இங்கே எந்த நோங்க இங்கே பெண்டிங்கில் நிற்குது மீளால நல்ல அந்த நோங்கு பட்டினா கயிறு தன்மையாக பார்த்தீங்களா உடனே குடிக்காது பினாட்டு சாப்பிட்டு கருப்பட்டி அந்த ஒரிஜினல் தன்மை தெரியுது சாப்பிட்டு பாருங்க பனங்கலங்கோட தேங்காய் சட்னி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஆனால் என்ன சொன்னாலும் இது ஒரு சந்தோஷம் இல்லை உங்களோட ஆக்களோட ஆர்வமாக வந்துருக்கீங்க சின்ன ஆக்கள்ல இருந்து பெரிய ஆக்கள் ஐயாமாரில இருந்து எல்லாருமே ஆனால் கூடுதலாக இளைஞர்கள் இல்லை வந்து யுவதிகள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் உண்மையிலுமே அது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயமே இந்த பனைந்த அந்த பெருமைகள் வந்து இதோட முடிஞ்சிட மாட்டேன் பார்த்தோம் ஆனால் உண்மையிலுமே எனக்கு தொடரும் மாதிரி இருக்குது பார்க்க அந்த நாடகம் மூலம் அதில் வந்து எல்லாருக்கும் சொல்லியிருந்தது பார்க்கவே ஆசையாக இருந்தது அடுத்தது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பனம் பானம் பாருங்க அப்படி இருக்குண்டு பிடிச்சி பாருங்க எப்படி இருக்கு நல்ல ஒரு டேஸ்டாக இருக்குண்ணா கொஞ்சம் விடுங்க அவன் குடிப்போம் அப்படி ஒரு சுவையா ஆள் வந்து வந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிட்டார் என்னோட கூட்டிக்கொண்டு போவோம் எத்தனை மண்டா படிக்கிற 10 மண்டா அப்படியா எங்களோட வீடியோ தொடர்ந்து பார்க்கணுமா இன்றைக்கு வீடியோவில் வருவா நீயும் பார்த்துக்கொள்ளணும் சரியா இதில் பார்த்தீங்கன்னா காசு போடுவோம்
இதுல இல்லாததுதான் நோங்க உங்களுக்கு. அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னா பணம் பொருட்கள் என்ன தொப்பி என்று இதே கூடுதலாக என்னதுக்கு பாவிக்கிறது? இது சும்மா ரேமா ரே ஏன்னா இது வச்சு கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த இதானே இது ரெண்டு இது சின்ன சின்ன கூடைகள். இது சின்ன பூவாசுகள் இடியப்ப தட்டு இருக்கா இங்க? இவ்வளவுதான் இருக்கா? ஏதாவது நாங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வாங்கிட்டு போவோமே. என்ன விலை இடியப்ப தட்டு? 11 வாங்கிட்டு போவோம். இது ஓ காசு கொடுங்க. அப்படியே இஞ்சாலையும் சீப்பு இருக்கு பாருங்க. முக்கியமான பொருட்கள் இங்கே பார்க்குறேன். சீப்பு அவ்வளோ வடிவாக இருக்கிறேன். நல்லா இருக்கு. மரத்தில் சீப்பு இங்கே இருக்கு. நிறைய பொருட்கள் இருக்குது. இந்த பேனை வைக்கிற இது ஹோல்டர். வந்து கரனால் பாவிக்கலாமா? இது மூங்கிலா? இது மூங்கிலா? இது மூங்கிலா. இதுவும் மூங்கிலா. ஓமண்ணா இவ்வளோ அழுத்தமாக இருக்கு. நம்ம திருவிழாவுக்கு வந்து நாங்கள் இப்போ நொங்கு வண்டில்கள் நிறைய ரெடி ஆகுது. விளையாட்டு நடக்குது. நொங்கு வண்டில் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எல்லாம் ரெடி, எல்லாரும் ரெடி ஆகிட்டோம் பாருங்க சின்னாக்கள். மற்றது தடி நிலத்தில் மூடையக்கே என்ன செய்யுமோ? ஐயோ ரெடிதான். இந்த சின்ன சின்ன வண்டியில எல்லாம் உருண்டு கொண்டு இருக்குது. தம்பி பார்த்தீங்களா அவ்வளோ ஆறுதலாக உருட்டி கொண்டு வராங்க. இதுதான் எங்களோட நொங்கு வண்டி. தொப்பி பறைச நிப்பாட்டைக்குள்ள அது கையில் தொப்பி இருக்கும். அவங்கள அவுட். எல்லாருக்கும் தெரிஞ்ச கடைசி 3 பேருக்கு பரிசா ஒரு ஆளுக்கு. கடைசி 3 பேருக்கும் பரிசு. தலைவர் அப்படி ஒரு தாராள மனசு. அஞ்சே மேல மடிக்கிறார். கண்ணை மூடிக்கான தான் நிப்பாட்டோம். கொஞ்சம் தொப்பி மாற்றக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் பின்னுக்கு கொஞ்சம் பின்னுக்கு. அவங்க ரைட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். மூலமும் மாறிட்டு பாருங்க. தொப்பி வந்து கையில வந்து கொஞ்சம் நேரம் சொல்லணும். இந்த டைம் டைம் எடுக்கும் பாருங்க. ஒரு 2 தொப்பி இருக்கிற டைம் வந்து கூடவே இருக்கும். எல்லாரும் பாருங்க கைதாட்டி ஆரவாரம் அலுவல் முடிஞ்சது.
அடுத்தது இப்படியே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நடந்த மாதிரி ஆண்களுக்கு நடக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் பங்கு பற்றினாக்களுக்கெல்லாம் பரிசு விடுவாடுதானே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நொங்கு திருவிழா எல்லாம் முடிஞ்சுதானே. நாங்கள் வந்து வெளிக்கிட போகிறோம். இப்படியா கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு வந்து நாங்கள் எப்படி இருக்குது இப்படி வந்து வீடியோ எடுக்க வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. நிறைய மக்கள் ஏன்னா மற்றது வந்து சில கட்டங்கள் வந்து அந்த நாடகம் மூலமாக எல்லாம் நிறைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தியிருந்தோம். அதை எந்த இந்த காலத்து பிள்ளைகள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. அதானதான் நிறைய விஷயம் நாங்களும் கற்றுக்கொண்டோமே. எங்களுக்கே இது புதுசாக இருந்தது. முதல் தடவை தான் நீங்கள் இப்போ நொங்கு திருவிழாவுக்கு வரீங்க. எனக்கு 2ஆம் தடவை. முதல் ஒரு கால் யாழ்ப்பாணத்தில் நடந்தது. யாழ்ப்பாணத்தில் இந்த முறை நடக்கும். அடுத்தது இங்கே வந்திருக்கிறேன். உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். என்னென்னா நாங்கள் நீ ஜெசியோனையோட போய் அப்படியே சாப்பிட்டுட்டு போகணும். பஸ்ஸில் போகணும். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.